வெல்கம் டு ஒலிம்பியஸ் அகாடமி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2ல் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்தோம். இதில் வந்து பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ரிமைனிங் சம் பார்க்க போகிறோம். இன்னும் 10 சம் தான் இருக்குது. சரி வாங்க நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். சரி ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? A sum of one compound interest amount to 38720 in 2 years and 42592 in 3 years. Find the sum ன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்க 36600, ஆப்ஷன் பி 32000, ஆப்ஷன் சி 28000, ஆப்ஷன் டி வந்து 31500. ஆன்சர் வந்து பி தான். சரி இது எப்படி வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஆன்சர் வந்து டேரக்டாக கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த சம் வந்து எப்படி நம்ம வந்து போடலான்னு பார்ப்போம். சரி வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வெளியே வந்துடுவோம். இது பாருங்க. சரி கவனிங்க. இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், ஒரு அமௌண்ட் இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குது. சரி கவனி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அமௌண்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். அமௌண்ட் ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ஃபார்முலானா, நம்மளுக்கு என்ன கேட்கலாம், பி இருக்கும். சரியா? இப்போ வந்து பி ஒரு -1 இது பண்ணுற மாதிரி இருக்கும். 1 + R/100 நம்பர் ஆஃப் இயர் -1 இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி வரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. சரி நம்ம இப்போ வந்து ஒரு சிம்பிளாகவே போடலாம் அந்த சம். இப்போ அந்த அமௌண்ட் ஃபார்முலா வச்சு நம்ம அந்த சம் சால்வ் பண்ணலாம். அமௌண்ட் ஃபார்முலான்றது என்னன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இது மட்டும் போட்டுக்கினா போதும் அமௌண்ட் ஃபார்முலாக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்னா, அமௌண்ட் ஃபார்முலா. சரிங்களா? அமௌண்ட் வந்து என்னதுன்னா P + 1/R/100. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்னன்னா 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அந்த அமௌண்ட் தான் என்ன அமௌண்ட்டு, 38720. சரிங்களா? 38720 கிடைக்குது ஒரு அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு அமௌண்ட் வந்து 3 இயர்ஸ் கழிச்சு. ஓகேங்களா? ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, 3 இயர்ஸ் கழிச்சு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 42592 ரூபா. சரிங்களா? 2 rupees கிடைக்குதான். அப்போ என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் பிரின்சிபல் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, பி என்னவா இருக்கும், ஸ்டார்டிங் இனிஷியல் அமௌண்ட் பி என்னவா இருக்குன்னு தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. சரி டேரக்டா என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்க, இப்போ இது டேரக்டா எப்படி பண்ணலாம்னா, இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் 2வையும் 1ஐயும் டிவிஷன் பண்ணுங்க. அப்படி பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, நம்மளுக்கு 42529 / 38720 ஈக்குவல் டு இந்த பக்கம் இது என்ன ஆகும்னா, இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு இங்க P இருக்கும், இங்க 1 + R/100, இங்க மேல என்ன இருக்குன்னா 3 இருக்கும், கீழே வந்து அதே P இருக்கும், 1 + R/100, இங்க இருக்கிற 2 இருக்கும், PP கேன்சல் ஆயிரும். சரியா? இப்போ இங்க இருக்கிற 2 மேல போனா என்ன ஆகுதுன்னா -2 ஆயிரும். அப்போ இது என்னன்னா ஒரு வாட்டி வந்துடும். சரிங்களா? அப்போ அதாவது இந்த ஃபார்முலா படி A/m / A/n இந்த கான்செப்ட் படி A m⁻n இந்த ஃபார்முலா படி இது மாறிடும். சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இது படி மாறிச்சேன்னா நமக்கு இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, வேல்யூ வந்து 1 + R/100 bracket 1. சரிங்களா? இப்போ என்ன இருக்கு, 425293870 இருக்கா? சரி இப்போ என்ன பண்ணலாம், இந்த 1ன்றது பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் சரி, 1 பவர்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. சரியா? அப்போ இது பண்ணும்போது நம்மளுக்கு 42529 / 38720, இங்க இருக்கிற 1 வந்து இப்படிக்கு வந்தா -1 ஈக்குவல் டு R/100 ஆயிரும். சரியா? R/100 ஆயிரும். இதை வந்து கிராஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா, நமக்கு ஆன்சர் வந்து 42529 - 38720. அப்போ இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், அப்போ 42529 - 38720 பண்ணா இங்க 9 இருக்கும், இங்க 0 ஆயிரும், இங்க என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும், இங்க வந்து 3 கிடைக்கும். ஆமாவா? 38. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம், கொஸ்டின் ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஸ்டின் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். 42592, சாரி 42592 சரியா? 42592 இந்த இடத்துல வந்து இது மாத்திக்கோங்க, தப்பாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மட்டும். சரிங்களா? சரி வாங்க, இப்போ பாருங்க, இங்க வந்து 9, இங்க 2 வரும். சரியா? அப்போ இங்க வரும்போது அப்போ இங்க வந்து 92. சரிங்களா? இங்க வந்து 92, இங்க வந்து 92. சரியா? இப்போ இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இங்க 2 வரும், இங்க வந்து 7 வரும், இங்க வந்து பாத்தீங்கன்னா
நம்மளுக்கு என்ன வரும்னா 8 தான் வரும் சரிங்களா. 8 வரும். 3872 வருது சரிங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3872 டிவைடட் பை 38720 வரும் சரிங்களா. 0 ஈக்குவல் டு R/100 கிடைக்கும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சரி இப்போ பாருங்க 3872 கேன்சல் ஆயிரும். இங்க என்ன இருக்கும் ரிமைனிங் 10 இருக்குமா. இந்த 0 கேன்சல். அப்போ R ஈக்குவல் டு என்ன வரும். R வந்து இங்க கீழே என்ன இருக்கு 10 இருக்கா. அப்போ R உடைய வேல்யூ வந்து 10. அப்போ பர்சன்டேஜ் வந்து R வந்து 10%. சரியா. சரி இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் என்னவா இருக்கு. இப்போ அமௌண்ட் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 38,720 இருக்கு. அப்போ பி தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர் வந்து சொல்லிட்டாங்க 2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு அமௌண்ட் ஃபார்முலா வச்சே நம்ம போடலாம். அமௌண்ட் ஃபார்முலா இப்போ நமக்கு அமௌண்ட் ஃபார்முலா வந்து என்னது P + 1 + R/100 த நம்பர் ஆஃப் இயர். சரியா. இதுதான் ஃபார்முலா. இப்போ 2 வருஷம் கழிச்சு, அதாவது 2 வருஷம் கழிச்சு 38,720 கிடைக்குது நம்மளுக்கு 2 வருஷம் கழிச்சு. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 38,700 பி தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. 1 + R கண்டுபிடிச்சிருக்கோம் 10 கிடைச்சிருக்கு டிவைடட் பை 100. இப்போ நம்பர் ஆஃப் இயர் வந்து எவ்வளோனா 2 இயர்ஸ். சரியா. இப்போ இது மூலமா கண்டுபிடிச்சிடலாமா. பாருங்க இப்போ 38,720 பி தெரியாது. இப்போ இதை கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு 110 டிவைடட் பை 100 திருப்பி 110 டிவைடட் பை 100ன்னு கிடைக்கும். சரியா. 1 0 1 0 1 0 1 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 11 இருக்கு இல்லையா, இதால இதை மல்டிபிள் பண்ணாங்களா பாருங்க. 1 11 33 மீதி இங்கே என்ன இருக்கும் 57 இருக்கும். திருப்பி 11 இங்கே அடிச்சா 55, இங்கே 2ஆல் அடிச்சா 22. ஓகேவா, இப்படி கிடைக்கும். திருப்பி இங்கே 11 இது அடிச்சிங்களா 3 கிடைக்கும். ரிமைனிங் என்ன இருக்கும் 2 இருக்கும். சரிங்களா. 2 இருக்கும். அப்போ 2 கிடைக்கும். இங்கே 0 இருக்கு. இங்கே ஆல்ரெடி 2 0 இருக்கிறது இங்கே மல்டிபிள் ஆயிரும். சரியா. அப்போ P ஈக்குவல் டு 320 மல்டிபிள் 100 இருக்கும். இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு P ஈக்குவல் டு 32000. அப்போ 32,000 நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. சரியா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 32,000. சரியா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா. சரி வாங்க நம்ம இப்போ 91 சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க 91 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும், இன்னொரு கொஸ்டின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 37 கொஸ்டின் இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 36,000 at 9% per annum for 4 years. 36,000 தொகைக்கு 9% வட்டி வீதம் எனில் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்ன. இதுதான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. சரியா. சரி இது வந்து நார்மலாக இங்கே போட்டுருவோமா. சரி பாருங்க ரொம்ப சிம்பிள் தான். சரி வாங்க நம்ம அங்கேயே போட்டுக்குவோம். இது நோட் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு 36,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9, 4 இயர்ஸ் கழிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல. சரியா. 36,000 9 4 நோட் பண்ணிக்கோங்க. 36,000 9 4. ஓகேவா. சரி வாங்க 36,000 பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ. 36,000. ஓகேங்களா. பணம் வந்து 36,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 9%. நம்பர் ஆஃப் இயர் வந்து எவ்வளோனா 4. சரிங்களா. 4 எடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. சரியா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P + n மல்டிபிள் R டிவைடட் பை 100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. P எவ்வளோ 36,000. நம்பர் ஆஃப் இயர் 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9 டிவைடட் பை 100. சரியா. இப்போ 00 கேன்சல். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கு 360. இங்கே எவ்வளோ வரும் இதை பிறகுனா 36. சரியா. அப்போ 36 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஷார்ட்டாக பண்ணால் இங்கே 9 இங்கே 36 இங்கே பண்ணால் நம்மளுக்கு 18 ஒரு இது என்ன கிடைக்கும் 18 ஒரு 36 கிடைக்குமா. இப்போ 6 இங்கே 9 இங்கே 12. அப்போ 1 2 9 6 இங்கே ஒரு 0. சரிங்களா. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 12,960 தனி வட்டி கிடைக்குது. சரிங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது தனி வட்டி. ஆமாவா. அப்போ 12,960 நம்மளுடைய ஆன்சர். சரியா. பாருங்க 12,960 நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of milk and water in 64 liters of the mixture is 5:3. What amount of water is added to make the ratio 3:5? ஆப்ஷன் பாருங்க 42 லிட்டர், 42/3 லிட்டர், 42 2/3 லிட்டர்ஸ், 40 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 64 லிட்டர் கலவையில் 5:3 என்ற விகிதத்தில் பால் மற்றும் தண்ணீர் கலந்துள்ளது எனில் அந்த கலவையில் எவ்வளவு தண்ணீர் கலந்தால் அதன் விகிதம் 3:5 என மாற்றம் அடையும். சரிங்களா.
கொஸ்டின் புரிஞ்சுங்களா? 64 லிட்டர் இருக்கு. அது 5:3 ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கோங்க. அப்புறமா அதுல வந்து எவ்வளவு பால் எவ்வளவு தண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா அதுல தண்ணியை மட்டும் ஆட் பண்ணுங்க. அப்படி தண்ணி ஆட் பண்ணும்போது எவ்வளவு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணா அது 3:5 மாறும் கொஸ்டின் கேட்கறாங்க. சரி வாங்க போட்டுருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ல கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் வந்து 64 லிட்டர் இருக்கு. சரிங்களா? இது என்னதுன்னா 64 லிட்டர் வந்து பாலும் தண்ணியும் மிக்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? பாலும் தண்ணியும் மிக்ஸ் ஆயிருக்கு. என்ன ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்குன்னா பால் வந்து 5, தண்ணி வந்து 3ன்ற ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா 5x + 3x = 64 அர்த்தம். ரேஷியோனா இங்க ஒரு சேம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம், இங்க ஒரு சேம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது 5ன்றது பாலை குறிக்கும், 3ன்றது தண்ணியை குறிக்கும். இதை நம்ம இப்படி போட்டுக்கணும். அப்போ இது வந்து என்ன வரும்னா 8x = 64. அப்போ x = என்ன வரும்? நம்மளுக்கு 8 வருமா? அதாவது இது அடிச்சா 8 வரும். அப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ரெண்டு பிளேஸ்லயும் சப்ஸ்டிட் பண்ணா பால் 5 × 8 ஓகேவா? பால் அப்போ 40 லிட்டர் பால் இருக்கு. நெக்ஸ்ட் 3 × 8 24. அப்போ 24 லிட்டர் தண்ணி இருக்கு. அப்போ பால் வந்து 40, தண்ணி வந்து 24. சரியா? இப்போ நம்ம கிட்ட பால் வந்து எவ்வளவு இருக்கு? 40. தண்ணி எவ்வளோ? 24. சரிங்களா? இது வந்து என்னது? பால். இது வந்து தண்ணீர். சரிங்களா? இது பால் தண்ணீர். இதுல எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணான்னு கேட்கறாங்க கொஸ்டின்ல. சரியா? அப்போ தண்ணி வந்து எவ்வளவு ஆட் பண்ணா சரியா? ஆட் பண்ணா ரேஷியோ வந்து 3:5 மாறும்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? இதான் இதுக்கான மீனிங். அப்போ இது கிராஸ் பண்ணா நம்மளுக்கு 40 × 5 = 3 × 24. இந்த ஆடுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா ஒரு ஒய்ன்னு கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 200 கிடைக்கும். இங்க பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 72 கிடைக்கும். சரியா? ஆமாவா? 72 கிடைக்கும் பிளஸ் ஒய். அப்போ y = 200ல 72 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 130. 130லேருந்து ஒரு 2 போச்சுன்னா 128 கிடைக்கும். அப்போ 120 லிட்டர்ஸ் நீங்க வாட்டர் வந்து ஆட் பண்றோம், அதாவது தண்ணி வந்து ஆட் பண்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? அப்போ ஆன்சர் வந்து 128 லிட்டர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 64 லிட்டர் பால் தண்ணி இருக்கு. அதை இப்படி பிரிக்கணும், அப்புறமா இது பண்ணணும், அப்புறமா 8 எடுத்துட்டு போய் ஆட் பண்ணணும். அப்போ பால் வந்து 40 லிட்டர், தண்ணி 24 லிட்டர். எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணா நம்மளுக்கு ரேஷியோ 3:5 கிடைக்குதுன்றாங்க. கிராஸ் பண்றோம், ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ பாருங்க. 42 2/3 லிட்டர்ஸா? ஒரே நிமிஷம் இருங்க. சாரி, ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கவனிங்க. இப்போ நம்ம பாருங்களா, இந்த 3 இங்க உள்ள ஆட் பண்ணும்போது இந்த இங்கேயும் 3 ஆட் பண்ணணும், அதை மறந்துட்டேன். அப்போ இங்க என்ன வரும்? 3y வரும். சரிங்களா? அப்போ இங்க 3y வரும். அப்போ 3y = 128. சரிங்களா? அப்போ 3y = 128. அப்போ y = என்ன வரும்? 128 நமக்கு இங்க 3 வரும். இப்போ 3ஆல் இதை அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 4. 4 × 12. இங்க கேட்டா 2 கிடைக்கும். ரிமைனிங் வந்து 2/3. சரிங்களா? அப்போ 42 2/3 லிட்டர்ஸ். சரிங்களா? ஆப்ஷன் பாருங்க, 42 2/3 லிட்டர். சரிங்களா? அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், பார்த்துக்கோங்க. இங்க 3 வந்து பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. பிராக்கெட் போட்டா இங்கேயும் பண்ணணும், இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட மேக்ஸ் வராது. சரிங்களா? சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சரி பாருங்க, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது வந்து நீங்க ஆப்ஷன் வச்சு தான் போடணும் இந்த சம். 93 பாருங்க. இஃப் LCM of the a, b, c is a and LCM of the a, b, 3b, 2c is a, then which values of the a, b, c satisfy this condition கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க 40 20 10, ஆப்ஷன் பி 40 10 20, ஆப்ஷன் சி 60 30 20, ஆப்ஷன் டி வந்து 60 20 30 கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து ஆன்சர் வந்து டி தான். ஆனா நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா வச்சு நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே எல்சிஎம். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூவை இங்க எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ பாருங்க, லிசன் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ 40 20 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்சிஎம் இதுக்கு எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 40 20 10க்கு எடுத்தீங்கன்னா இப்போ நீங்க 40 20 10க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பாருங்க, இப்போ இங்க 10 எடுத்துக்கோங்க. இங்க போட்டா 4, இங்க போட்டா 2, இங்க 1, திருப்பி 2 எடுத்துக்கோங்க. இங்க போட்டா 1, இங்க போட்டா 2, இங்க 1, திருப்பி 2 போட்டீங்கன்னா இங்க
1 1 1. அப்போ இதெல்லாம் பெருக்கினா நம்மளுக்கு 40 வருது சரிங்களா. அப்போ இந்த இடத்துல 40ன்றது ஓகே. ஆனால் இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான், 40 இந்த 10 இந்த 20 வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும் 60. அப்போ அங்கே என்ன வரும் 2cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 20 வரும். ஆனால் நம்மளுக்கு வந்து 40 வரணும். அப்போ 40 60 20க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு 40 கிடைக்குமா? அப்போ 40 கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. வேணா போட்டு பாருங்க. 10 எடுத்துக்கோங்க, அதே 10 எடுத்துக்கோங்க, 4 போடுங்க, இல்லை 20 எடுத்துக்கோங்க டேரெக்டாக. 20 எடுத்துக்கிட்டா இங்கே என்ன வரும் 2 வரும், இங்கே 3 வரும், இங்கே 1 வரும். இப்போ இங்கே 2 3 வந்து 6 வரும். அப்போ 6 × 20 என்ன வருது 120 வருது. ஆனால் நம்மளுக்கு வந்து 40 வரணும். எல்சிஎம் எடுத்தால் அதுக்கு வந்து 40 வரணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங்கா. இதுதான் ஏன்னு சொல்லுவாங்க சரியா. இதை தான் ஏன்னு சொல்றோம். அப்போ இது மாதிரி எடுக்கும்போது இந்த 40 தான் கிடைக்கணும். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு 120 கிடைக்குது. அதே மாதிரி பி ஆப்ஷன் பாருங்க. ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி தான் இருக்கு. 40 10 20க்கு எடுத்தீங்கன்னா இங்க கிடைக்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 40 தான் கிடைக்கும். ஆனா இதுக்கு பண்ணீங்கன்னா இது 40, இது 10ன்னு வச்சுக்கோங்களேன் 30, இங்க 20 என்ன வரும், இங்க 40 வரும். அப்போ 40 30 40க்கு 40 30 40க்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்சியமா 40 கிடைக்காது. இங்க வரக்கூடிய 40 கிடைக்காது சரிங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க பாருங்க 60 30 20 இங்க எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 60 கிடைக்கும். ஆனா அதுல பாருங்க 60 இருக்கு. இது 3 × b வந்து இங்க என்ன வரும் 90 ஆயிரும். அங்க 2 × c இங்க என்ன வரும் 40 ஆயிரும். அப்போ 60 90 40க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு வந்து 60 கிடைக்குமானா கிடைக்காது சரிங்களா. வேணா எடுத்து கூட பாருங்க. இப்போ இது எல்லாமே எந்த டேபிள் அடிஷனாலும் 10 ஆகும். அப்போ 10 ஆனா இங்க 6 டைம்ஸ், இங்க 9 டைம்ஸ் 4 டைம்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2ஆல பண்ணீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும் 3 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ், இங்க 9 டைம்ஸ். திருப்பி 3ஆல பண்ணா இங்க 1 டைம், இங்க 3 டைம், இங்க 2 டைம். திருப்பி 3 2க்கு தனித்தனியா பண்ண முடியாது, அதனால அது 6. இது ஒரு 6, இது ஒரு 10. 6 6 36 × ஒரு 10 360 கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து 60 தான் கிடைக்கணும். ஆனா இதை பண்ணும்போது அதுக்கு 360 கிடைக்குது. ஆனா இங்க பாருங்க, இங்க பாருங்க 60 சரிங்களா. இங்க ஏபிசிக்கு பண்ணும்போது 60 20 30க்கு பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு 60 தான் கிடைக்கும். இந்த கண்டிஷன் பாருங்க 60, பி வந்து பாத்தீங்கன்னா 20னா இங்க என்ன வரும் 60, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 60 சரிங்களா. 60, இது ஒரு 60, இது ஒரு 60. அப்ப இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பா 60 தான் கிடைக்கும் சரிங்களா. இந்த இங்க இருக்கிற வேல்யூ தான் ஏ வேல்யூ, இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் சரியா. இது நீங்க ஆப்ஷன் வச்சுதான் போடணும் சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் பாருங்க. The greatest number which on dividing 1657 and 2037 leaves remainder 6 and 5 respectively is ன்னு கேக்குறாங்க. அதாவது 1657 மற்றும் 2037 என்ற எண்களை ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது முறையே 6 மற்றும் 5 மீதியாக கிடைத்தால் அந்த மிகப்பெரிய எண் யாதுன்னு கேக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு பெரிய நம்பர் இருக்கு, இந்த நம்பர் தெரியாது, அதுதான் ABCDல கொடுத்தக்கூடிய ஆப்ஷன் தான் இது சரிங்களா. இங்க ஏ வரலாம், பி வரலாம், சி வரலாம், டி வரலாம், யாருனாலும் வரலாம் சரிங்களா. இப்போ இது 1657 நம்ம இந்த நம்பர் இங்க இருக்கிற நம்பர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 127 133 235 305 ஏதாவது ஒரு நம்பர் போட்டு இங்க டிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் இப்படி ஃபைனலா உங்களுக்கு ரிமைன் எவ்வளவு கிடைக்கும்னா இதை டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு 6 கிடைக்கும் ஓகேவா. அதே மாதிரி அதே மாதிரி டிவிஷன் பண்ணீங்கன்னா ஓகேவா உங்களுக்கு 2037 அதே மாதிரி டிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதோ இந்த கீழே இருக்கக்கூடிய ஏபிசிடி ஆப்ஷன் வச்சு டிவிஷன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்குமா சரியா. அப்போ நம்மளுக்கு இது வந்து என்ன கான்செப்ட் பண்ண HCF கான்செப்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ HCF எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுக்கு அப்படின்னா, ஏன் ரிமைனிங் வரணும், அப்போ ரிமைனிங் வரலன்னா இப்போ இந்த ரிமைனிங் வரலன்னா கீழே இருக்கிற ஏதோ ஒரு நம்பரால பர்ஃபெக்டா டிவிஷன் ஆகுமா, அதாவது இங்க 0 வந்துச்சுன்னா பர்ஃபெக்டா டிவிஷன் ஆகுமா. அப்ப இங்க 0 வரணும்னா இங்க இருக்கக்கூடிய 6 இங்க இருக்கக்கூடிய 7ஆல மைனஸ் ஆயிரும் சரியா. அப்போ மைனஸ் ஆனா 1651 அப்படின்னு பர்ஃபெக்டா கிடைக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற 5 வந்து 7ஆல மல்டிபிள் மைனஸ் ஆச்சுன்னா 2032 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா இந்த இருக்கக்கூடிய ரிமைனிங் 6 மைனஸ் பண்ணணும் சரிங்களா. இங்க இருக்கிற 5 இதால மைனஸ் பண்ணணும் ஓகேவா. புரிஞ்சா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு புதுசாக கிடைக்கக்கூடிய வேல்யூ 1651, அங்க என்ன கிடைக்குது 2032 சரிங்களா. இதுக்கு நம்ம HCF ஃபைண்ட் பண்ணா போதுமானது. சரி போட்டுருவோமா. அப்போ இதுக்கு எப்படி HCF ஃபைண்ட் பண்ணலாம், 2032 1651 நோட் பண்ணிக்கோங்க. 16 51 20 31. சரி வாங்க நம்ம வெளியே போயிட்டு இதை சால்வ் பண்ணுவோம்.
ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்கேயே சால்வ் பண்ணலாம் பாருங்க. சரி பாருங்க, இப்போ நம்ம வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் புதுசா 1651,2032. இதுக்கு நம்ம HCF ஃபைண்ட் பண்ணணும். அதாவது HCF ஃபைண்ட் பண்ணா நம்மளோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்குறா, அந்த மிகப்பெரிய எண் என்னன்னு தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. அப்படி கேட்டால் HCF தான் அர்த்தம். சரி பாருங்க, இப்போ 2032 ஓகேங்களா. இதால இந்த 1651 டிவிஷன் பண்ணா எனக்கு ஒன் டைம் வந்து போட முடியும். சரிங்களா, இது வந்து தானா வகுத்தல் சொல்லுவாங்க. ஏன்னா 1651 2032 எந்த டேபிள் மல்டிபிள் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம ஃப்ரேம் ஃபேக்டரா பிரிச்சா ரொம்ப பெருசா போகும். அதனால இது ஒரு யூக்ளிட் டிவிஷன் லேமா தெரம்னு சொல்லிட்டு 10th புக்ல கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, பிக்கஸ்ட் வேல்யூ உள்ள போட்டுக்கிட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ வெளியே போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் டிவிஷன் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதோ ஃபைனலா வந்து எது வந்து ரிமைனிங் 0 கொடுக்குதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இதை நம்ம போட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, இது ரொம்ப பெருசாலாம் போகாது. மேக்ஸிமம் இங்க வரக்கூடிய ஈவு வந்து 1 2 3 அதுக்குள்ளதான் அடங்கும். இப்ப பாருங்க, 2032க்குள்ள 1651 ஒரு வாட்டி அடங்கும். அதுக்குள்ள வந்து நம்ம இது பண்ண முடியும். அப்படி 2032க்குள்ள 1651 மைனஸ் ஆனா என்ன வரும்? இப்போ 2ல 1 போனா 1, 3ல 5 போனா போவாது. அப்ப இங்க என்ன வரும்? கடன் வாங்கிட்டா 13, 13 5 போனா 8, இங்க என்ன இருக்கும்? 9 இருக்கும். இப்போ 9ல 6 போனா 3 இருக்கும். அப்போ 381. இப்போ 381 பெருசா 1651 பெருசானா சின்ன வேல்யூ வெளியே போடணும், பிக்கஸ்ட் வேல்யூ உள்ள போடணும். அப்போ இதையும் கம்பேர் பண்றீங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது 1651 உள்ள போடுறீங்க. இப்போ 381 1651 வகுக்கும் போது எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் போடலாமா? 4 டைம்ஸ் போட்டா என்ன வரும்? 32, மிச்சம் ஒரு 3 அதிகமா போயிடுது. அப்போ 4 டைம்ஸ் வரா, 3 டைம்ஸ் போடுங்க போதுமானது. இப்போ 3 × 1 3, 3 × 8 24, மீதி 2, 3 × 3 9 + 2 11. சரி, 4 ட்ரை பண்ணா அதிகமா போகும். 4ன்னா 4, 32, மிச்சம் 3 12 15. இல்ல சார் 4 போடுங்க, 1524 கிடைக்குது. சரியா, அப்போ இங்க வந்து 1524 கிடைக்குது. சரியா, 1524 கிடைக்குது. நான் எங்க போடுறேன் பாருங்க, 1651 1524 கிடைக்குது. 4ஆல டிவிஷன் பண்ணா 381. சரிங்களா, அப்ப பண்ணும்போது 11ல 4 போனா 7, இங்க 4 இருக்கும், 4ல 2 போனா 2, இங்க என்ன இருக்கும்? 1, 6ல 5 போனா 1, 127. சரிங்களா, இப்போ 127 வச்சுக்கிட்டு இந்த 381 உள்ள போடுங்க. 381, இந்த 7 1 எங்க மீட் ஆகும்னா 3ஆல மீட் ஆகும். 7 3 21, மிச்சம் 2, 1 3 3 2 3 6, ஒரு 2 8, 1 3 3. அப்போ இது வந்து மைனஸ் பண்ணா 0. அப்போ யார் மைனஸ் பண்றா? இந்த 127 நம்பர் தான் மைனஸ் பண்ணுது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 127. சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா அது வரக்கூடிய வேல்யூஸ் மீதியை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, மீதி இருக்கு இல்லையா, இந்த மீதியை இந்த நம்பருக்கு இது, இந்த நம்பருக்கு இது மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா, மைனஸ் பண்ணிட்டு நீங்க வந்து HCF கண்டுபிடிக்கணும். அந்த HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னா, யூக்ளிட் டிவிஷன் லேமா தேரம்னு சொல்லி இந்த மெத்தட்ல கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால ஈஸி. மேக்ஸிமம் இது ரொம்ப பெருசாலாம் போகாது. 1 2 3 இந்த மாதிரி தான் ஈவு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5க்குள்ள தான் வரும், ரொம்ப பெருசாலாம் போகாது. சரிங்களா, ஏன்னா இது வந்து உங்களால வந்து எல்சிஎம் மாதிரி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். சரியா, சரி வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க, இது வந்து ஆப்ஷன் வச்சு தான் போடணும் இந்த சம்மு. இஃப் ஒன் நம்பர் இஸ் 80% ஆஃப் த அதர் அண்ட் 4 times sum of the square is 656, then the number ஆர்னு கேட்குறாங்க. சரியா, இது நீங்க ஆப்ஷன் வச்சு போட்டால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், இல்லை நீங்க சம்மா போடுறதுனால போடலாம். சரி, தமிழில் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. எப்பயுமே கொஸ்டின் இங்கிலீஷில் படிக்கிறது தான் ஈஸி. பாருங்க, ஒரு எண்ணானது அடுத்த எண்ணில் 80% ஆகும் மற்றும் 4 மடங்கு வர்க்கங்களின் கூடுதலானது 656 எண்ணில் அவ்விரு எண்களை காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா, சம் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி பாருங்க, வாங்க சம்மு போடலாம். லிசன் பண்ணுங்க. இந்த 1 நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ பாருங்க, இந்த 1 நம்பர் இஸ்ன்னு இருக்கு. அப்போ 1 நம்பர்ன்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இஸ்னா ஈக்குவல் 80%னா 8/80/100. ஆஃப்னா மல்டிபிள்னு அர்த்தம். இங்க அதர் நம்பர்னா அதை நான் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு இது அடிச்சா அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 80/10 கிடைக்கும். இது அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இங்க வந்து எக்ஸ் உடைய வேல்யூ 8, ஒய் உடைய வேல்யூ 10. ஆப்ரேட்டர் கூட டேரக்டா போடலாம். சரி, இப்படி டேரக்டா போறதுக்கு பதிலா அவன் என்ன கேட்கறான் கொஸ்டின்ல, இந்த சம் ஆஃப் த ஸ்கொயர்னு கேட்கறாங்க. அப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர்னா என்னது? சம் ஆஃப் த ஸ்கொயர் வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 656 கிடைக்குதான். அதாவது சம் ஆஃப் த ஸ்கொயர்னா எக்ஸ்
ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 656. அதாவது ஸ்கொயர் பண்ணா ரெண்டு பக்கமும் சரியா. இதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு 656 கிடைக்குதுன்னு சொல்றாங்க சரியா. அப்ப எப்படி போடலாம் இதை? ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒன் நம்பர் இஸ் 80% ஆஃப் த அதர் அண்ட் 4 times the sum of the ஸ்கொயர் இஸ் 656 பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ XY நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8/10. இப்போ பாருங்க, ஜஸ்ட் இங்கே 4 டைம்ஸ்னா இங்கே 4 டைம்ஸ்னா என்னது மல்டிபிள்னு அர்த்தம். இந்த சம் ஆஃப் த நம்பர்னா அந்த எக்ஸும் ஒய்யும் சம்முன்னு அர்த்தம். சம்முன்னு என்னது ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அந்த என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர்னா என்னன்னா அந்த எக்ஸையும் ஒய்யையும் ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு 656 கிடைக்குதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க, இப்போ இங்க இருக்கிற 4ஆல இந்த 656 அடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 164 கிடைக்கும் சரிங்களா. இப்போ பாருங்க எக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க 8 போடுங்க, இங்க வந்து என்னது 10 போடுங்க சரியா. அப்போ தனித்தனியா பண்ணணும் ஸ்கொயர், சாரி இங்க காமனா போட்டேன். இப்படி பண்ணும்போது இது தனியா பண்ணணும், இது தனியா பண்ணணும். அப்போ 8 ஸ்கொயர் தனியா 10 ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு 8 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 164. இப்போ இது LHS ஈக்குவல் டு RHS ஈக்குவல் பாருங்க, இங்க 64 வரும், இங்க 10 வரும், அதாவது 100 வரும், இங்க 164. இப்போ இது வந்து 164 164, இந்த பக்கமும் 164 சரியா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னன்னா 8/10 தான் சரியா. அதாவது கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அந்த கண்டிஷன் இந்த 4 times சம் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 656க்கு இது ஆகுமான்னு கேட்கறாங்க. அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. டேரக்டா கூட நம்ம இதை எடுத்து போடலாம், ஆனா சம்டைம்ஸ் வந்து இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன பாருங்க, இது அடிச்சா நம்மளோட ஆன்சர் வந்து 4/5 வரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது 2ஆல மல்டிபிள் பண்ணா 1620 கூட சம்டைம்ஸ் வரும் சரியா. இது வந்து எக்ஸையும் ஒய்யும் வந்து எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணி ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணணும் சரியா. இது எடுத்ததுமே நம்ம வந்து பி ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டோம், ஆனா வந்து பார்க்கும்போது 4 6ஐயும் ஒரு வாட்டி எடுத்துட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும், பிஏ எடுத்துட்டு போய் ஒரு வாட்டி சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும், சிஏ ஒரு வாட்டி இது பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆப்ஷனும் இது சால்வ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து LHS ஈக்குவல் டு RHS வந்து ஈக்குவல் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் சரியா. சரி வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b பிராக்கெட்ல b மைனஸ் c த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் c த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க a பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், கீழே பாருங்க a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர், b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. மதிப்பு காண்க. தமிழ்ல ஒன்றும் கிடையாது, இங்கிலீஷ் தமிழும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு போர்ட் மாஸ் ரூல்ஸ்ன்றதுனால நம்ம இது இங்கிலீஷ்ல பார்த்துக்கிட்டாலே போதுமானது, ஒன்றும் கிடையாது. ஃபைனலாக இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற வேல்யூ வந்து ஈக்குவல் ஆச்சுன்னா நம்ம மேலே வந்து ஈஸியாக நம்மளால இது பண்ண முடியுமா. அதாவது இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா, இப்போ கீழே இருக்கிற வேல்யூலாம் காமனா இருந்தா மேலே கொஞ்சம் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பாருங்க, இப்போ 5/2 இருக்கு, ஆனா இங்க 4/3 இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம இது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணா இங்க என்ன வரும், 15 18 அப்புறமா 6 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ற மாதிரி வந்துட்டு ஃபைனலா 23/6 வரும். அதே இங்க 2 ஆல்ரெடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2 இங்கே 2 இருந்தா வச்சுக்கோங்க, காமனா ஒரு 2, அப்போ 9/2 ஆன்சர் சரியா. அப்படி இந்த மாதிரி இருக்குன்னா அப்ப கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படிதான், அப்படி வந்தா மட்டும்தான் இந்த சம் வந்து வேகமா போட முடியும். மேபி இந்த கீழே இருக்கிற வேல்யூ இங்கேயும் சேம் வேல்யூ வரும், இங்கேயும் சேம் வேல்யூ வரும், இங்கேயும் சேம் வேல்யூ வரும். ஏன்னா நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க, வேற வேல்யூஸ் வந்தா இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி போறதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் ஆயிடும். அப்படின்னா அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. மேக்ஸிமம் வந்து சிம்பிளா போடுற மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, கீழே இருக்கிற வேல்யூ ஒவ்வொன்றா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இது எடுத்துக்கிறேன் சரிங்களா. இது எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்போ a பிளஸ் இதை ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் இது வந்து a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab மாதிரி இங்க என்ன வரும் 2ac வரும், இங்க மைனஸ் b ஸ்கொயர் சரியா. அப்போ இது எழுதும்போது எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ac எழுதுக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணி பாருங்க. இதை சால்வ் பண்ண என்ன வரும், a ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் c ஸ்கொயர் கிடைக்குது சரியா, மைனஸ் 2a ஸ்கொயர் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இதை பண்ணா b ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் 2bc கிடைக்குது. இங்க பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா a ஸ்கொயர் கிடைக்குது. அப்ப கிட்டத்தட்ட எதுவுமே சேம் வேல்யூ இல்லை. அப்படி சேம் வேல்யூ இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து மேல இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா, a ஸ்கொயர் மைனஸ் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர், அதால கேன்சல் ஆயிட்டு நமக்கு வந்து கீழே சேமா வரும், ஒரு மாதிரி வேல்யூ வரும் சரி. அதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ இதை பத்தி நம்ம வந்து
ஒரு ஃபுல்லாக ஒரு சம்மு மாதிரி வந்து வேற இதில் பார்க்கலாம். இங்கே போட்டால் நம்மளுக்கு புரியாது, நம்ம இதில் பார்ப்போம். சரிங்களா, ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கிளாஸை பார்க்கலாம். சரிங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.